இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பேதுரு அவன் எழுந்து ஒரு பிரசங்கத்தை செய்கிறான். என்ன பிரசங்கம் தெரியுமா? தேவன் வல்லமையுள்ளவர், தேவன் மகிமையானவர், அவர் ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்காக செய்தார் என்று சொல்லி அவன் ஒரு வல்லமையான ஒரு பிரசங்கத்தை செய்கிறான். அவன் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். பேதுரு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல பேதுரு பேசின வார்த்தைகள் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உயர்த்திருக்கிறார். மீண்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். பாருங்களேன், அப்போ ரட்சிக்கப்படுதல் என்பது மிக மிக முக்கியம். ரட்சிக்கப்படுதல் என்பது மிக மிக அவசியம். அதுக்கு பின்பு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அற்புதத்தை குறித்தும் அடையாளங்களை குறித்தும் அவன் இப்படி பேசுகிறான். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடியே நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சிப்பும் அவரும் நமக்கு மிக முக்கியம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புத செய்கைகளினாலும் பலத்த செய்கையினாலும் கர்த்தர் அவரை தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். இப்போ நமக்கு அவரை விட்டுட்டு அற்புதம், அடையாளம், பலத்த செய்கைகள், பலத்த கிரியைகள் வீட்டுக்குள்ள, சபையில, உங்க குடும்பத்துல நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அற்புதம், அடையாளம், பலத்த செய்கைகள் இதெல்லாம் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா அற்புதத்தை விட, அடையாளங்களை விட, பலத்த கிரியைகளை விட நீ என்ன முக்கியமா பாக்குறியா? என்ன முக்கியமா நீ நினைக்கிறியா? நான் உனக்கு தேவை நினைக்கிறியான்னு ஆண்டு இந்த கால வேலை பார்த்து கேட்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக, அவர் எப்படி வல்ல செய்கைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்காக தான் பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் காண்பித்து அவர் வல்லமை பெருமையவர் என்பதை அவர் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறார். அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள, அவர் செய்த கிரியைகள் நமக்கு அவரை அறிந்து கொள்ள உதவியாய் இருக்கிறது. ஆனால் அற்புதங்களை மாத்திரம் பிடித்துக் கொண்டு ஓடக்கூடாது, அடையாளங்களை மாத்திரம் தேடி ஓடக்கூடாது. பலத்த செய்கைகள் வீட்டுக்கு நடக்கணும், என் குடும்பத்தில் நடக்கணும், உறவுக்குள்ள நடக்கணும். நிச்சயமா நடக்கும், நிச்சயமா அற்புதம் நடக்கும். ஆனா நம்ம பிடிக்க வேண்டியது ஒண்ணு என்ன பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு. அவரை நம்ம பிடிக்கணும். அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். நம்ம அவரை வச்சுட்டு அவருடைய பலத்த செய்கைகள் மாத்திரம் பிடிக்க போகும்போது என்ன நடக்கும்? சில வேளைகள் அவைகள் நடக்காம இருக்கும் பொழுது நம்ம அவரை கோச்சுக்கிறோம். அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் அவரிடத்துல உங்களை கிட்டி சேர்ப்பதற்காக தவிர அவைகளை நாம் பெரிதாய் பார்த்து, அவைகளை, அற்புதங்களையும் பலத்த செய்கைகளையும் அடையாளங்களையும் நாம் பெரிதாய் பார்த்து கொண்டிருக்க கூடாது. அவரை முன் வைக்கணும், அவரை நம்ம பெருசா பார்க்கணும், அவரை தான் முக்கியம் நினைக்கணும். அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம், அப்போ நம்ம காப்பாற்றப்படுவோம், அப்பொழுது நாம் பிழைத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.